ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெல்மிலா வேர்ல்ட். இன்னைக்கு உங்களுக்கான என்ன கொண்டு வந்திருக்கேன்னு பார்த்தா சூப்பரான ஒரு கத்திரிக்காய் கடையல் தான். இட்லி தோசைக்கெலாம் ரொம்ப அல்டிமேட் காம்பினேஷனாக இருக்கும். டெய்லி சட்னி மட்டுமே பண்ணுறோம், வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த கத்திரிக்காய் கடையல் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை கத்திரிக்காய் போட்டிருக்கோம் அப்படின்னே குழந்தைங்களுக்கு தெரியாது. கத்திரிக்காய் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் கொடுத்து பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு குக்கரில் ஒரு பெரிய வெங்காயத்தை ரஃபாக சாப் பண்ணி போட்டுக்கோங்க. 3 தக்காளியை பெரிய பெரிய க்யூபாக கட் பண்ணிவிட்டு 4 பச்சை மிளகா, ஒரு உருளைக்கிழங்க ஸ்கின் ஃபுல்லா பீல் பண்ணிட்டு பெரிய பெரிய கியூபா கட் பண்ணி போட்டுக்கோங்க. அது கூடயே 3ல இருந்து 4 கத்திரிக்காய் போட்டுக்கோங்க. தேவையான அளவு சால்ட், 1/2 டேபிள் ஸ்பூன் டர்மரிக் பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள், 2 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டு 2 கப் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு லெட் போட்டு க்ளோஸ் பண்ணி 3ல இருந்து 4 விசில் ஹை ஃப்ளேம்லயும் 2 விசில் லோ ஃப்ளேம்லயும் விட்டுக்கோங்க. லோ ஃப்ளேம்ல எதுக்காக விடுறோம்னா அந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா அப்பதான் குழஞ்சு ரெடி ஆயிருக்கும். இப்ப நல்லா அதுக்கு மேல கொஞ்சமா கொரியாண்டர் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிட்டு நல்லா ஒரு மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணி தனியா வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். ஒரு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் ஊத்திட்டு எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் கடுகு உளுந்து போட்டு பொரிஞ்சதுக்கு அப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம் போட்டு அதையும் நல்லா பொரிய விட்டுட்டு 2ல இருந்து 3 பிஞ்ச் பெருங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த கத்திரிக்காய் கடையில எடுத்து ஊத்தி 2 டேபிள் ஸ்பூன் நெய் மேலாப்புல போட்டு இட்லி கூட சர்வ் பண்ணி பாருங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம ஃபாலோ பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்துட்டே இருக்கும். Okay, thank you. Bye.